viewers, welcome to Max Tamilnadu channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா chapter 1 relation and functionல exercise 1.4ல 7 sum தான். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. In each of following cases state whether the given function or bijection or not. சரியா? கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல வந்துட்டு இது ஃபங்க்ஷன் வந்துட்டு பைஜெக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பைஜெக்ஷன்னா என்ன? பைஜெக்ஷனா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பைஜெக்ஷன்னா 1 to 1 and on to ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்போ ஒரு 1 to 1 இருக்கு, ஒரு on to 1 இருக்கு. இது ரெண்டுத்தையுமே இது 1 to 1 and on to 1 ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பதிலா பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் நீங்க எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பைஜெக்ஷன் ஆகும். 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சு, எனக்கு இன்டூ சாட்டிஸ்ஃபை ஆச்சு, அப்போ இது பைஜெக்ஷன் ஆகிட்டா அது பைஜெக்ஷன் கிடையாது. சரி, 1 to 1னா ஒரு எலிமெண்ட்டுக்கு பில ஒரு இமேஜ் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அதுதான். அண்ட் ஆன் டு ஒன்னா என்ன, நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க பியோட வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்ச ரேஞ்சோட வேல்யூஸ். பியோட வேல்யூஸ் மீன்ஸ் இது டொமைன், இது கோடொமைன். உங்க கொடுத்துருக்க கோடொமைனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரேஞ்சோட வேல்யூ ரெண்டுமே சேம் ஆகுதா, ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷனா வரும். சரியா? அப்போ A has a distinct image in a B and every element in a B has a pre-image in A. ஒரு distinct imageக்குமே ஒரு pre-image இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்துட்டு on to function சொல்றோம். இது ரெண்டுமே கலந்து வரதுதான் வந்துட்டு bijection. சரி, இப்ப சம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Function of R to R defined by the f of x equal to 2x plus 1. Then second oneல function of R to R defined by the f of x equal to 3 minus 4x square கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆர்னா என்ன? ரியல் நம்பர்ஸா, ரேஷனல் நம்பர்ஸா? ரியல் நம்பர்ஸ்னாலும் ஒண்ணுதான், ரேஷனல் நம்பர்ஸ்னாலும் ஒண்ணுதான். ரியல் நம்பர்ஸ்னா இப்போ ரூட்ல வர நம்பர்ஸாவும் இருக்கலாம், நெகட்டிவ்ல வர நம்பர்ஸ் இருக்கலாம், பாசிட்டிவ்ல வர நம்பர்ஸ் இருக்கலாம், பாயிண்ட்ல வர நம்பர்ஸ் இருக்கலாம். இது எல்லா நம்பர்ஸுமே சேர்ந்து வரதுதான் நம்ம ரியல் நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ எல்லா ரியல் நம்பர்ஸ் வச்சு சம் போட முடியுமா? முடியாது. சரி, நம்ம நார்மலா கொஞ்சம் சின்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? -2 -1 0 1 2. சரியா? இதுக்கு நடுவுல இப்போ 1.5 வருது, 1.2 வருது. இது எல்லாமே வந்துட்டு ரியல் நம்பர்ஸ் தான். ஆல் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், ஆட் நம்பர், ஈவன் நம்பர், எல்லா நம்பருமே சேர்ந்தது தான் வந்துட்டு ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த ரியல் நம்பர்ஸ் வச்சு எப்படி சம் பார்க்கலாம்? ரெண்டுமே வந்துட்டு f of x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ f of x என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். உங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to 2x plus 1. சரி, நம்ம சில ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்திருக்கோமா, அந்த சில ரேஷனல் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ f of -2 equal to 2 into -2 plus 1. சரியா? நம்ம ஒன்னொன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வேல்யூ வருது கண்டுபிடிக்க. 2 2s are 2 into -2. So -4 plus 1. -4 plus 1 ஓட வேல்யூ வந்துட்டு -3 வரும். சரியா? தென் அடுத்த வேல்யூ -1 எடுத்துருக்கோம். ஸோ f of -1. இங்க x இருக்கிறதுனால நம்ம இங்க x-க்கு என்ன வேல்யூ கொண்டு வரோமோ அந்த வேல்யூ தான் கொண்டு வரோம். இது என்ன பாசிட்டிவ்ல இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம வெறும் 2 எடுத்தா வெறும் 2 போடுறோம், -1 எடுத்தா -1 தான் போடணும், வெறும் 1 போடக்கூடாது. சரியா? 2 into -1 equal to -2 plus 1. இதோட வேல்யூ -1. அடுத்தது வேல்யூ 0 இருக்கு. சரியா? இப்போ f of 0 equal to 2 into 0 plus 1. 2 0 0 0 plus 1 equal to 1. Then f of 1. அதேதான் f of 1 போடுறோம். Next f of 2 போடலாம். f of 1 2 into 1 plus 1. 2 1s are 2 plus 1 value 3. Then f of 2. 2 into 2 plus 1. 4 plus 1 equal to 5. சரியா? நம்ம இந்த வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். இது வந்துட்டு நம்ம ஏவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், இந்த வேல்யூஸ் வந்து டியா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? கன்சிடர் பண்ணிக்கலாம். A B -2 -1 0 1 2 and -3 -1 1 3 5. இந்த நம்பர்ஸ் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். சரி, இப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வந்துட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் தான் அப்படின்ட்டு. ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ்,
ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ். சரியா, இப்போ ஒரே எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ், -2க்கு -3 -1 அப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் வராது. ஸோ ஒரு இமேஜுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஃப்ரம் த டொமைன் A has a different codomain. So it's a 1 to 1 function கன்சிடர் பண்ணிப்போம். சரி, எடுத்து எழுதினா for different element in a domain have different image in the codomain called as 1 to 1 function. பைஜெக்ஷன்னா வெறும் 1 to 1 இருந்தா பத்தாது, ஆன் டூவும் வரணும். நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஆன் டூ கண்டுபிடிக்கணும். இது ஆன் டூ 1 சரி, இங்க என்ன கேப்பா இருக்கு, -3க்கும் நடுவில் வேல்யூஸ் வரும், 1க்கும் நடுவில் வேல்யூஸ் வரும், எல்லாத்துக்குமே நடுவில் வேல்யூஸ் வருது. ஸோ இட்ஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன். நம்ம வந்துட்டு கரெக்டா எழுதிடக்கூடாது, ப்ரூஃப் பண்ணி பார்க்கலாம். சரியா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேப் வந்தாலே நம்மளுக்கு ஆன் டூ ஃபங்க்ஷன் தான் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்த்துட்டு இது ஆன் டு 1 இல்ல நாட் ஆன் டு 1 பார்த்துட்டு பைஜெக்ஷனா நாட் பைஜெக்ஷனா நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா, எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்துட்டு f of x equal to 2x plus 1 கொடுத்துருக்காங்க. சரியா, f of x equal to 2x plus 1. சரி, இதை நம்ம எப்படி ஃபார்மேட் மாதிரி பிரிக்கிறது, f of x வந்துட்டு நம்ம y கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, let f of x equal to y ன்னு x of x சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இப்போ f of x இடத்துல வந்துட்டு நம்ம y ன்னு போட போறோம். y equal to 2x plus 1. சரி, நம்ம x வந்துட்டு நம்ம வெளியில கொண்டு வர போறோம். ஸோ நார்மலா இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள வரும். இந்த பிளஸ் 1 நம்ம உள்ள கொண்டு வந்தா பாசிட்டிவ்ல இருக்கிறது உள்ள வரும்போது மைனஸ்ல வந்துடும். ஸோ -1 equal to 2x. தென் 2 வந்துட்டு மல்டிப்ளைல இருக்கிறது டிவிஷன்ல கொண்டு வரலாம். y - 1 divided by 2 equal to x. சரியா, இப்படி நமக்கு ஒரு வேல்யூ வருது. இந்த வேல்யூவை yல வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்ச -1 -2 0 1 2 3 எந்த வேல்யூஸுமே போட்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு இங்க ஒரு வேல்யூ வரும்ல. இப்போ 3 - 1 divided by 2, 3 - 1 வேல்யூ என்ன, 2, 2 by 2 கேன்சல் ஆச்சுன்னா 0. ஸோ இந்த 0 வேல்யூ வந்துட்டு ஒரு ரியல் நம்பரோட வேல்யூ. நமக்கு இங்க வர ஆன்சர் வந்துட்டு ஒரு ரியல் நம்பரோட வேல்யூவா வந்துச்சுன்னா இட்ஸ் அ ஆன் டு ஃபங்க்ஷன். சரியா, இங்க ரியல் நம்பர் வரல அப்படின்னா இட்ஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிப்போம். சரி, நீங்க எந்த வேல்யூஸ் வேணாலும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, இதுல வர்றது வந்துட்டு ரியல் நம்பரோட வேல்யூ மட்டும் தான் வரும். சரி, அப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் therefore it's a 1 to 1 and on to function. so இது எப்படி எழுதுவோம், it's a bijection, it's a bijective. சரியா, ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. கொடுத்துருக்க ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்மளுக்கு வந்துட்டு 1 to 1 வந்துருச்சு. கேப்பா இருக்கிறதுனால ஆன் டூ இருந்துச்சு, நம்ம டேரக்டா ஆன் டூ போடாம அது ரேஷனல் ரியல் நம்பர்ஸா இருக்கான்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இட்ஸ் அ பைஜெக்ஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒனோட கொஸ்டின் என்ன, f of x equal to 3 - 4x squared. f of x equal to 3 - 4x squared கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, இப்போ வந்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்து -2 -1 0 1 2 எடுத்திருக்கோம். சரியா, இந்த வேல்யூஸ் ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். f of -2 equal to 3 - 4 x ஓட வேல்யூ -2 the whole square. சரியா, அடுத்தது -2 ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்துட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், 2 2s are 4, so into 4. சரியா, then 4 4s are 16.
3 minus 16 ஓட வேல்யூ 13 வருது. f of minus 1 போடலாம். f of minus 1 substitute பண்ணா 3 minus 4 into minus 1 the whole square equal to 3 minus 4 ஓட வேல்யூ 1 minus 1 into minus 1 is plus 0 1 ones are 1 4 ones are 4 சரியா 3 minus 4 ஓட வேல்யூ minus 1 then f of 0 போடுறோம் f of 0 3 minus 4 into 0 square ஓகேவா x பதிலா 0 போடுறோம் 0 0 0 4 0 0 so 3 minus 0 equal to 3 then f of 1 3 minus 4 into 1 the whole square 1 ones are 1 and 4 ones are 4 so 3 minus 4 ஓட வேல்யூ வந்துட்டு minus 1 நமக்கு ஏற்கனவே இங்க ஒரு minus 1 இருக்கு இங்க ஒரு minus 1 இருக்கு so இதோட வந்துட்டு repeated values தான் வருமே நெகட்டிவ்ல என்ன வேல்யூஸ் வருதோ அதே தான் ஆப்போசிட்ல போகும்போதும் சேம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரும் ஸோ இதுக்கு மேலே நம்ம f of 2 போகணுன்ற அவசியம் கிடையாது சரி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்கலாம் வந்திருக்க வேல்யூஸ்க்கு A B சரியா சேம் நம்ம இங்க போட்ட மாதிரியே தான் அதே ஆரோ டயக்ராம் தான் நம்ம போட போறோம் -2 -1 0 1 இங்க நான் ஏன் 2 ஆட் பண்ணனா நம்ம என்னென்ன வேல்யூஸ் போட்டிருக்கோமோ அந்த வேல்யூஸ் மட்டும் போட்டா போதும் சரியா எல்லா நம்பர்ஸும் போடணும்ன்ற அவசியம் இல்லை இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் என்னன்னா அதை எழுதி பீல எழுதிக்கலாம் 13 -1 0 இந்த ஆரோ டயக்ராம்ல ஜெனரலா வந்துட்டு ரிப்பீட்டட் வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் அதுதான் பேசிக் ரூல் ஆரோ டயக்ராம்க்கு ஸோ இந்த -1க்கு நம்ம ஒரு -1 தான் போட்டிருக்கோம் ஸோ ஒரு -1 தான் கன்சிடர் பண்ணிக்கணும் இங்க 3 -1 இருந்தாலும் ஒரு -1 தான் ஸோ மைனஸ் எங்க என்னென்ன வேல்யூக்கு என்னென்ன வேல்யூ வந்துட்டு ஆரோ டயக்ராம் போட்டுடலாம் -2க்கு 13 ஸோ -2க்கும் 13க்கு ஒரு ஆரோ டயக்ராம் தென் அதே மாதிரி -1க்கும் -1க்கும் ஒரு ஆரோ டயக்ராம் 0க்கும் 3க்கும் ஒரு ஆரோ டயக்ராம் சாரி 3 தென் 1க்கும் -1க்கும் இருக்கு ஸோ 1க்கும் -1க்கும் ஆரோ டயக்ராம் இப்போ 1 to 1 என்ன ஜென்ரலா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் ஸோ இங்க மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் இமேஜ் வருது ஸோ இட்ஸ் நாட் அ 1 to 1 ஃபங்க்ஷன் இது மெனி டு 1 ஃபங்க்ஷனா வந்துடும் நம்ம பைஜெக்ஷனுக்கு மெயினா நமக்கு 1 to 1ம் ஆன் டு 1ம் செட் ஆகணும் இந்த ரெண்டும் தான் 1 to 1 ஆன் டு 1 இப்போ நமக்கு 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆகல இங்க 1 to 1 பதிலா மெனி டு 1 வந்துருச்சு ஒரு நம்பருக்கு 2 நம்பர் மேல இருந்தாலே அது மெனி டு 1 தான் கன்சிடர் பண்ணிக்கும் ஸோ இட்ஸ் நாட் அ 1 to 1 ஃபங்க்ஷன் இப்போ வந்துட்டு இது ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணோம் நமக்கு கேப் விட்டு 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 வேல்யூஸ் வரதுனால இது ஆன் டு 1 கன்சிடர் பண்ணிப்போம் சேம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணோம் இந்த ஃபார்மேட்ல பிரிச்சோம்ல இதே மாதிரி தான் நம்ம இப்போ செகண்ட் ஒன்னுக்கும் இது ஆன் டு 1 செக் பண்ண போறோம் சரியா சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to 3 minus 4x square சரி let f of x சரி போன சம்ல மாதிரியே தான் f of x equal to y ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் f of x y ன்னு எடுத்துக்கிட்டா என்ன வரும் y equal to 3 minus 4x square சரி மைனஸ்ல இருக்க வேல்யூ வந்துட்டு நம்ம உள்ள கொண்டு வரலாம் மைனஸ் உள்ள இருக்க வேல்யூ வெளியில கொண்டு வரோம் இப்போ பாசிட்டிவ்ல இருக்க 3 வந்துட்டு உள்ள வந்தா y minus 3 equal to minus 4x square வரும் சரி இது வந்துட்டு மைனஸ் 4 வந்துட்டு நம்ம உள் சைடு கொண்டு வரலாம் உள் சைடு கொண்டு வரும்போது பாசிட்டிவ் வந்துட்டு நெகட்டிவ் ஆகும் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகும் ஸோ minus y minus 3 divided by 4 equal to x square ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ரூட் ஃபார்மேஷன்ல தான் போடுவோம் சரியா ரூட் ஃபார்மேஷன் எப்படி போடுறது சிம்பிள் தாங்க இந்த ஸ்கொயருக்கு பதில் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ரூட் கொண்டு வந்துட போறோம் ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா மாத்தணும் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவா மாத்தினா 3 minus y divided by the 4 root of equal to x ஸ்கொயர் பதில் நம்ம இங்க ரூட் கொண்டு வந்துட்டோம் சரியா இப்போ ரூட்ல வர வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரியல் நம்பர்ஸ் தான் படிச்சிருப்போம் ரியல் நம்பர்ஸ்னா
ரூட்ல வர வேல்யூஸ், பாசிட்டிவ் வேல்யூஸ், பிரைம் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வரும். சரி, ரூட்ல வந்துட்டு இங்க ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ஒய்க்கு பதிலா நம்ம ஒரு 2 சப்ஸ்டியூட் பண்றோம். சரியா, 2 சப்ஸ்டியூட் பண்ணா 2 வேணாம். சரி, இங்க வந்துட்டு ஒரு 5 சப்ஸ்டியூட் பண்றோம். 5 சப்ஸ்டியூட் பண்ணா 3 மைனஸ் 5 -5னா -2/4 வரும். சரியா, ரூட்குள்ள வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு ரியல் நம்பர்ஸை கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டோம் எப்பயுமே. ரூட்குள்ள பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்தா மட்டும்தான் நம்ம ரியல் வேல்யூஸை கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்க ஒரு 5 இருக்கு. ஸோ இங்க ஒரு 4 கூட வச்சுக்கோங்களேன். 4 இருந்துச்சுன்னா 3 - 4 எவ்வளோ? -1/4 வந்துடும். -1/4னா இங்க வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஸோ நெகட்டிவ் வேல்யூ ரூட்ல வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் a ரியல் நம்பர். சரியா, ஸோ இந்த செகண்ட் ஒன் வந்துட்டு இது 1 to 1 கிடையாது, on to 1 கிடையாது. அப்போனா இட்ஸ் நாட் a bijection. Therefore f of x equal to 3 - 4x cube 4 square is not a bijective. ப்ரூவ் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் பைஜெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணா, செகண்ட் ஒன் இட்ஸ் நாட் பைஜெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அவங்க பைஜெக்டிவ் தானா கன்ஃபார்மா கொடுக்கல, அவங்க பைஜெக்டிவா இல்லையான்னு கேட்டாங்க. நம்ம சம் போட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு, 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நம்ம ரேஷனல் நம்பர் செக் பண்ணி on to 1 போட்டோம், on to 1 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இட்ஸ் பைஜெக்ஷன். தென் செகண்ட் ஒன்ல வந்துட்டு ரிப்பீட்டட் வேல்யூ, இந்த -1க்கும் 1க்குமே சேம், -1க்கும் 1க்குமே சேம் -1 வேல்யூ வந்ததுனால many element as a one image. So it's not a 1 to 1 function, it's a many to 1 function. So 1 to 1 satisfy ஆகல. நம்ம on to on செக் பண்ணும்போது நம்ம ரேஷனல் வேல்யூஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல வந்துருச்சு. ரூட்குள்ள நெகட்டிவ்ல வந்தா இட்ஸ் நாட் a on to function. So ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனது பைஜெக்ஷன். இது 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆகலாம், on to சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஸோ இட்ஸ் நாட் a பைஜெக்ஷன். இதோட 7th சம் முடிஞ்சது. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஐஸ் தான் பார்க்கலாம். தேங்க்யூ.